இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிடக்கூடிய நிலையில எதிர்க்கட்சிகள் வேட்பாளரை நிறுத்துவதால் என்ன தாக்கம் ஏற்படும் சார்? சிபிஆர் அவர்களுக்கு முதலில் என் வாழ்த்துகள். பல சந்தர்ப்பங்களில் அவரோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சிபிஆரை பொறுத்தவரையில் ஒரு முறை அதிமுகவின் ஆதரவோடு எம்பி ஆனவர் 98, அடுத்த முறை திமுக ஆதரவோடு எம்பி ஆனவர் 99. இன்றைய தேதிக்கு குடியரசு துணைத் தலைவர் தமிழர் ஒருவர் வருவதிலே நமக்கெல்லாம் பெருமைதான். திமுக இதில் அவரை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என் கருத்து. என்ன காரணம் என்றால், ராதாகிருஷ்ணனுக்கு அடுத்தாற்போல், சிபி ராதாகிருஷ்ணனுக்கு அடுத்தாற்போல், வெங்கட்ராமன் அவர்களுக்கு அடுத்தாற்போல் இன்றைக்கு சிபிஆர் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. இதிலே இந்தியா கூட்டணி என்கிற அந்த அகில இந்திய கூட்டணி, அதன் வேட்பாளர் அல்லது பாரதிய ஜனதாவின் வேட்பாளர், அப்படிப்பட்ட சர்ச்சையில் திமுக சிக்கிக் கொள்ளக்கூடாது. காரணம், அப்துல் கலாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போது அவர் பாரதிய ஜனதாவின் உறுப்பினர் அல்ல என்றாலும் கூட திமுக ஆதரித்தது, அதிமுக ஆதரித்தது. அதுதான் வரலாறு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் சிபிஆர் அவர்கள் ஏற்கனவே திமுக ஆதரவோடு எம்பி ஆனவர் தான். திமுகவுக்கு இதுல மாற்று கருத்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விஷயங்களிலுமே அகில இந்திய அளவில் தான் முடிவெடுக்க வேண்டும் என்பது பல நேரங்களில் தமிழ்நாட்டின் நலன்களை புறக்கணிப்பதாக மாறிவிடும். இப்ப காவிரி பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு வேறு, நமது நிலைப்பாடு வேறு. சில விஷயங்களிலே தமிழ்நாட்டின் நிலைப்பாடு, தமிழ்நாட்டின் உணர்வுகள், இதற்கு மதிப்பு கொடுக்கலாம். இந்த இடத்துல பிஜேபி சிபிஆர் அவர்களை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக முன்னிறுத்துவதன் மூலமாக தமிழ்நாட்டில் தங்கள் வாக்கு வங்கியை பெருக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அது தவறு. ஏனென்றால் அப்படி பெருக்க முடியாது. தேர்தலுக்கு இன்னும் எத்தனையோ மாதங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு தேதிக்கு இது பேசுபொருளாக இருக்கும். இதை விட இன்னும் ஒரு 7-10 மாதம் கழித்து பேசுபொருளாக இருக்காது. ஆனால் தமிழர் என்ற முறையிலே ஆதரிக்க வேண்டும். ஏனென்றால் நரசிம்மராவ் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக 1991 ராஜீவ்காந்தி அவர்கள் மரணத்திற்கு பிறகு சோனியா காந்தி அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட போது நேர் எதிரியாக இருந்த என்டிஆர் அவர்கள் ஆதரித்தார்கள். நரசிம்மராவ் அவர்களை ஆதரிப்பதற்கு அவர் சொன்ன ஒரே காரணம், நந்தியால் தொகுதியிலே அவர் போட்டியிடும் போது அவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தவில்லை. சொல்லப்பட்ட ஒரே காரணம், தெலுங்கு பிட்டா, தெலுங்கு மண்ணின் மகன், எனவே அவரை எதிர்த்து நாங்கள், அவர் பிரதமராகிறார், அவரை எதிர்த்து அவர் ஏற்கனவே எம்பியாக இல்லை என்பதால் அந்த இடைத்தேர்தலில் போட்டுவிட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. நந்தியால் இடைத்தேர்தலில் அதை எதிர்த்து பிரதான கட்சியான தெலுங்கு தேசம், அன்றைய தெலுங்கு தேசம் என்டிஆர் அவர்கள் வேட்பாளரை நிறுத்தவில்லை. இதெல்லாம் அகில இந்திய உதாரணங்கள் நிறைய இருக்கின்றன. எனவே திமுக இதிலே தயங்க வேண்டியது இல்லை என்பதுதான் ஒரு மூத்த பத்திரிகையாளராக எனது கருத்து. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஷியாம்.